அலைகாசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா முத்து வீட்ல இருக்கும்போதே போலீஸ் உள்ள வராங்க. யாருமா இங்க ஸ்ருதி அப்படின்னு கேக்குறாங்க. முத்து பதறி போயிடுறாரு. என்னாச்சுங்க, எதுக்காக ஸ்ருதியை தேடுறீங்க? ஸ்ருதி பதறத்தோட வராங்க. என்னாச்சு சார்? நான் தான் ஸ்ருதி, என்ன வேணும்? உடனே வாங்க ஸ்டேஷனுக்கு. உங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. என்ன சார் சொல்றீங்க? அப்படி எதுவும் ஆயிருக்காதே, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையே. இல்ல, நேரா ஸ்டேஷனுக்கே வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இப்பதான் உங்க ஹோட்டலுக்கு போன் பண்ணி விசாரிச்சோம். நீங்க வீட்ல இருக்கிறதாக உங்க ஹோட்டலோட ஷெஃப் சொன்னாரு. அதனால்தான் நேரா வீட்டுக்கே வந்திருக்கோம். ஏன்னா இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயும் போயிடக்கூடாதுல்ல, தலைமறை ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஸ்ருதி உடனே, சார் நான் ஒன்னும் தப்பிச்சு ஓடுற ஆள் இல்ல சார், நான் இங்கதான் இருக்கேன். எப்படினாலும் பிரச்சனைய நான் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கேன். என் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ட ஃபுட்டு தான் அவங்களால நிரூபிக்க முடியுமா சார் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமா மேடம், உங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு போய் தான் அவங்க சாப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாமிட்டு, தலை சுத்தல் எல்லாமே இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நேரா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஹோட்டல்ல விசாரிச்சதுக்கு எங்களோட ஓனர் ஸ்ருதி ஹோட்டல்ல கூட்டம் வந்துருச்சுன்னா வேற கடையில போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு உங்களோட ஹோட்டல்ல வேலை பார்க்கற ஒரு ஆள் சொன்னாரு. ஆமா சார், என் ஹோட்டல்ல நம்பி வர்ற கஸ்டமரை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்ப எனக்கு மனசு இல்ல. நல்ல தரமான ஹோட்டல்ல தான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு என் ஹோட்டல்ல வச்சு டெலிவரி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையே. மேடம் நீங்க வாங்க, வந்து அங்க பேசிக்கலாம் அப்படின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க. ரவி சொல்றாரு, ஸ்ருதி இதுக்காக தான் நான் சொன்னேன். ரவி சும்மா இரு, இதெல்லாம் வரத்தான் செய்யும், நான் போய் பேசிக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஸ்டேஷனுக்கு போயிறாங்க. முத்து உடனே, டே ரவி என்னடா பலகுரல போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க, நீ இங்க அப்படியே நிக்கிற கல்லு மாதிரி ஏதாச்சும் செய்யலாம்ல? ஃபுட்ல என்ன பிரச்சனை வந்திருக்கு, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல? இல்ல முத்து, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்ருதி நீத்துவோட ஹோட்டல்ல வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போனது எனக்கே தெரியும், நீத்துக்கும் தெரியும். அங்கேயே உட்காந்து என் ஹோட்டல்ல கூட்டம் இருக்கு, அதனால இங்க ஃபுட்டு வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. இப்போ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஸ்ருதி நடத்துற ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு குடுக்கறாங்கன்னு மக்கள் தப்பா பேசுவாங்க. இதை எப்படி ஸ்ருதி சமாளிக்க போறா? ஐயோ, நாளைக்கு நடக்கிறத யோசிக்காதடா, இன்னைக்கு என்னன்னு பாரு. பலகுரல் பாவம் தனியா போயிருக்கு, போவேண்டா. இதோ போறேன் அப்படின்னு ரவி ஓடுறாரு. முத்துவும் மீனாவும் ஸ்ருதிக்காக ரவிக்காகவும் போறாங்க. மனோஜ் ரோகிணியும் சந்தோஷப்படுறாங்க. விஜயா புலம்புறாங்க. இதுக்காகத்தான் ரவிய ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வாடான்னு சொன்னா கேக்குறானா அவன்? யாரோ ஒருத்தன் இருந்து சமைக்கிறதுனால தானே சமையல் செய்யறதுக்கு ஆள் பத்தாம ஸ்ருதி கஷ்டப்படுறா. எங்க நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேக்குதுங்க அப்படின்னு விஜயாவும் புலம்புறாங்க. பார்த்தா முத்துவும் மீனாவும் ஸ்டேஷனுக்கே போயிருக்காங்க. யாரு சார் கம்ப்ளைண்ட் பண்ணினது அப்படின்னு. கம்ப்ளைண்ட் பண்ண ஆளு ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. எங்க வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு தான் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். இவங்க ஹோட்டல்ல இருந்து தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. ரவி நேரா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஷெஃப் எங்க? இல்ல சார், அவர் எங்கயோ வெளியில போறேன்னு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரவி வேகமா நீத்துவ பாக்கலாம்னு சொல்லி போறாங்க. அங்க நீத்துவும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஷெஃப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கரெக்டா செஞ்சிட்டியா? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். நம்ம ஆளை வச்சு அங்க இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு போக வச்சு பில் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். கரெக்டா உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அத சரி பண்றதுக்கான பணமும் கொடுத்தாச்சு மேடம். எல்லாம் பக்காவா நடக்கும். ஸ்ருதி இனிமே ரெஸ்டாரண்ட திறக்கவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி இதெல்லாம் கேட்டுட்டு படக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. நீத்து என்ன இது? டேய் நீ அங்க ஷெஃபா வேலை பார்த்துக்கிட்டு நீத்துக்கு கையாளா இருக்கியா? டேய் டபுள் கேம் ஆடுறீங்களா அப்படின்னு ரவி கோவப்படுறாங்க. ஷெஃப் உடனே, ரவி எல்லாம் நீத்து சொல்லிதான் செஞ்சேன். நீத்து என்னையதான் அந்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்க. நான் இங்கேயும் சம்பளம் தந்துடுறேன், அங்க ஸ்ருதிக்கிட்டையும் சம்பளம் வாங்கிக்கோ, நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்ற வேலையை செய்யின்னு சொல்லி சொன்னாங்க. ரவி இதெல்லாம் கேஷுவல் தான், பிசினஸ்ல இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் பயன்படுத்துறது சர்வ சாதாரணம் தான். ஸ்ருதி என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிரா அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அத எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிக்கணும்ல. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தான் ரவி, நீ எதுவும் கண்டுக்காத, விட்டுடு. நீத்து நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாது. பிசினஸ்ல இப்படி நேர்மையே இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்னு ரவி கத்துறாரு. நீத்து உடனே, ரவி என்னோட நேர்மை எனக்கு தெரியும், பிசினஸ் எப்படி நடத்துறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஷெஃப், அவ்வளவுதான். உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. நீங்க கிச்சன்ல இருக்க வேண்டிய ஆளு, என்கிட்ட வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீத்து இதுக்கு நீ சரியா அனுபவிப்ப, இது ரொம்ப பெரிய தப்பு. ஸ்ருதி உன்கிட்ட பிரச்சனை பண்ணாலா?
அவளோட ஆசைக்கு அவ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கா. இதை எதுக்கு இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு ரவி கேக்கும்போது, நீத்து முதல்ல வெளியில போ. என்ன இப்படி பேசுற நீத்து? நீ என்ன பார்ட்னர்னு சொல்லி சைன் வாங்கின? அதுல பார்ட்னர்லாம் ஒண்ணு எழுதல. ஏன் ரெஸ்டாரண்ட்ல நீ வேலை செஞ்சே ஆகணும்னு மட்டும்தான் எழுதி இருக்கு. படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டது உன்னோட தப்பு. இப்ப நீ ஆசைப்பட்டா கூட இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போக முடியாது ரவி அப்படின்னு நீத்து அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து நீட்டுறாங்க ரவி முன்னாடி. ரவி ஆடி போயிடுறாரு. நீத்து, உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், நேர்மையா இருக்காளுன்னு நினைச்சேன். நீ இப்படி டபுள் கேம் ஆடி ஏமாத்துவேன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு அந்த டாக்குமெண்டோட ரவி வெளியில போறாரு. ரவி, கிச்சனுக்கு போங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, உங்களோட வேலை குக் பண்றதுதான். உங்களால இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போகவே முடியாது. அடச்சே போ அப்படின்ட்டு ரவி கோபத்தோட வெளியில வராரு. நேரா முத்துவை மீனையும் பார்த்து, எல்லாமே இந்த நீத்து பண்ணின வேலைதான். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல என்னோட ஜூனியர் தான் ஷெஃபா இருக்கான், அவனுக்கு காசை கொடுத்து நீத்து இப்படி செய்ய வச்சிருக்கா அப்படின்னு ரவி சொல்றாங்க. முத்து மீனாவும் சொல்றாங்க, இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு ரவி. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருல்ல, அதான் ஸ்ருதியோட ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஆளு உண்மையிலே சாப்பாட்டால உடம்பு சரியில்லாம போகல. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத ஒரு ஆளு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஆளத்தான் பொய்யா காமிக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரவி ஆடி போயிடுறாரு. என்ன அப்படியா? முத்து சொல்றாங்க, டே ரவி, இதுல எதுக்குடா கவலைப்படுற? இது நம்மளுக்கு நல்ல விஷயம். இந்த விஷயத்த காமிச்சு பலகுரலை ஈஸியா வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கான எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆண்டால் என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனா, எதுக்காக அட்மிட் ஆயிருக்கான், எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. ஜுரம் வந்து அட்மிட் ஆயிருக்கான் 2 நாளைக்கு முன்னாடி. ஸ்ருதியோட ஹோட்டல்ல ஃபுட்டு வாங்கினது இன்னைக்குதான், பில்லு இன்னைக்குன்னு போட்டிருக்கு. அட்மிட் ஆனது 2 நாளைக்கு முன்னாடியே. இத காமிச்சாலே ஸ்ருதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி போலீஸ் வெளியில விட்டுருவாங்க. வாடா அப்படின்னு நேரா ஸ்டேஷனுக்கு போய் முத்து, மீனா, ரவி ஸ்ருதிக்கு ஆதரவா பேசுறாங்க. போலீஸும் இதெல்லாம் பார்த்துட்டு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினவன் தான் தப்பு, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் அப்படின்னு அவனை புடிச்சு லாக்அப்ல போட்டுறாங்க. ஸ்ருதி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு வெளியில விட்டுறாங்க. ரவி ஸ்ருதி கிட்ட, சாரி ஸ்ருதி, நான் உன் பேச்ச கேட்காம போனது தப்புதான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அட என்ன ரவி, இதுக்கு போய் நீ எதுக்கு சாரி சொல்ற? எவனோ ஒருத்தன் என்னோட ரெஸ்டாரண்ட் மேல பொறாமப்பட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அதுக்கு நீ என்ன பண்ணுவ ரவி? ஐயோ, எவனோ ஒருத்தன் இல்ல ஸ்ருதி, இது எல்லாமே செஞ்சது நீத்து தான். என்ன ரவி சொல்ற? ஆமா, ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருக்கான்ல என்னோட ஜூனியர், அவனும் நீத்து சொல்லிதான் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுக்கு வந்திருக்கான். எல்லாரும் ஒரே கூட்டு கலவாணி, 3 பேரும் சேர்ந்துதான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல பணம் வாங்கிட்டு உடம்பு சரியில்லாம நடிக்க வந்தவன் தான் சொதப்பிட்டான். அவன் செஞ்ச தப்பால மட்டும்தான் இப்ப நீ தப்பிச்சிருக்க. இல்லனா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். உன்னோட ரெஸ்டாரண்ட மூடுறதுக்காக நீத்து பண்ண வேலை அப்படின்னு ரவி சொல்றாரு. ஸ்ருதிக்கு செம்ம ஆத்திரம் வருது. என்னைய இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு ஏமாத்தி சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேரை சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஸ்ருதி என் புருஷனை அடிமையா எழுதி வாங்கியிருக்கா இந்த நீத்து அப்படின்னு ரவி சொல்றாரு. என்ன பார்ட்னர்னு சொல்லி கையெழுத்து போட வச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போக கூடாது, இங்கதான் வேலை செய்யணும் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்கா. நல்லவன்னு நம்பின என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு ரவி சொன்ன உடனே இதே டாக்குமெண்ட ஸ்டேஷன்ல காமிச்சு நீத்து மேல ஸ்ருதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதோட ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கற அந்த ஷெஃபுக்கும் நீத்து காசு கொடுத்து என் ஹோட்டல்ல ஃபுட் எல்லாம் கெட்டு போற மாதிரி செஞ்சிருக்காங்கன்றதுக்கும் அவனோட போன்ல இருந்து அவனோட பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போலீஸ்ல சப்மிட் பண்றாங்க. ஸ்ருதி நீத்துவ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நீத்து ஸ்டேஷனுக்கு வர்ற வழியிலேயே ரவியும் ஸ்ருதியும் பார்த்துட்டு ஸ்ருதி ஓங்கி நீத்துக்கு ஒரு அறை கொடுக்கறாங்க. என்ன நீ பிசினஸ் படிச்ச, ஃபாரின் போய் படிச்சேன்னு சொன்ன, ஒரு பிசினஸ் ஒழுங்கா நடத்த தெரியல, பொறாம கோவம் போட்டி எல்லாமே இருக்க வேண்டியதான், அதுக்காக அடுத்தவனோட பிசினஸ் அழிக்கணும்னு நினைக்க கூடாது. இப்ப அதனால்தான் உன்னோட ரெஸ்டாரண்ட நீ நடத்தவே முடியாம அரெஸ்ட் ஆயிருக்க. நீ வெளியிலே வர முடியாத அளவுக்கு உன் மேல கேஸ் இருக்கு. வேலை பாக்குற ஷெஃப கொத்தடிமையா நடத்துறியா அப்படின்னு ஸ்ருதி நீத்து மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீத்துவ ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.